இது நல்லா இருக்கே, நம்ம தேடி தேடி நம்ம சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தேடி தேடி ஒன்று ஒன்று பண்ணுவோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஃபுல்லாக ஈவிலையோடு தான் நம்மளை பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு அப்போ தெரியாது. அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் என்னடா நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது, சீக்கிரமாக அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு தேடி ஓடும்போது தான் பெரிய ஆப்பு கடவுள் வைப்பான். அவள் கதை எபிசோட் 44 பார்க்கலாமா? என் லைஃப்லேயும் அப்படி தான். இப்போ தான் ஒரு பிரச்சனை சரியாச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செம்ம சண்டை. அது இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஒரு தனியாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் வந்து நிற்பாங்க பார்க்கணும். நீ எதுக்கு அதை பண்ண? நீ ஏன் அப்படி பண்ண? நீ எதுக்கு பொய் சொன்ன? நீ ஏன் இந்த மாதிரி ஏமாத்தின? நீ ஏன் எங்ககிட்டேருந்து இதை மறைச்ச? அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட எல்லாம் மறைக்கலாம், அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட போய் சொல்லலாம், அவங்கெல்லாம் நம்மளை வேண்டான்னு ஒதுக்கலாம். அதை நாம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயையோ பண்ணாத குத்தத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு கேங்கே வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் இப்போ என் லைஃப் இருக்குது. பாய்.